எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர் யார் உங்க தெரியுமா? இந்த உலகில் எத்தனையோ தலைவர்கள் மாடாடு மாளிகை கட்டி வாழ்ந்திடும் போது நம் நாட்டின் உன்னதமான தலைவர் மிகவும் எளிமையான முறையில் வாழ்ந்து மரணித்தவர் யார் உங்க தெரியுமா? அவர்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர் வெறும் ஒரு பெயர் அல்ல, ஒரு சிந்தனை, ஒரு பார்வை, ஒரு லட்சியம். இந்தியா மட்டுமல்ல, உலகமே இவரை மாணவர்களின் தலைவர், மிசைல் மனிதர், விஞ்ஞான செம்மல் என்று போற்றுகிறது. அனைவருக்கும் மாலை நல்வாழ்த்துக்கள். என் பெயர் முகமது அனஸ். இன்றைக்கு நான் உங்களிடம் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி சிறிது நேரம் உரையாற்ற விரும்புகிறேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். இவர் சிறுவயதில் செய்த பத்திரிகை விற்பனை வேலை கூட இவரை வெற்றிக்கு பயிற்சி செய்தது. கல்வியில் சிறந்து விளங்கிய கலாம் ஐயா இந்தியாவின் மிக முக்கிய விஞ்ஞானியாக வளர்ந்தார். இவர் அயராது உழைத்து உலகத்துக்கே பெருமை சேர்த்தார். அரசு பள்ளியில் படித்த கலாம் ஐயா சிறப்பாக வளர்ந்து இந்தியா விண்வெளி திட்டத்திற்கும் ஏவுகணை திட்டத்திற்கும் தலைமை வகித்தார். அதனால் இவருக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்ற பெயர் வந்தது. கலாம் ஐயாவின் மிக சிறந்த கனவே இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான். மாணவர்களை மிகவும் நேசித்தவர். பள்ளியில் படிக்கும் குழந்தைகளே நாட்டின் எதிர்காலம் என்று சொன்னார். அதனால் இவரை மாணவர்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இந்தியா பாதுகாப்பு துறையில் மிகவும் சிறப்பாக பணிபுரிந்து அக்னி, பிருத்திவி போன்ற ஏவுகணைகளை உருவாக்கி நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தினார். 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். ஆனால் இவர் உண்மையில் மக்களின் தலைவர். எங்கு சென்றாலும் மாணவர்களோடு நேரத்தை செலவிட்டவர். நீங்கள் கனவு காணுங்கள், உழையுங்கள், வெற்றி கண்டே தீருங்கள் என்று மந்திரத்தால் இளைஞர்களுக்கு கனவு காணுங்கள் என்று தூண்டியவர். கனவு காணுங்கள் என்றால் நாம் தூங்கும் போது வரக்கூடிய கனவல்ல, நாம் குறிக்கோள் மீதான கனவு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த லட்சியத்தை அடைய வேண்டுமோ அதன் மீதான கனவு காண வேண்டும். இவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உற்சாகம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்றவைகளை நமக்கு உணர்த்தும். நான் ஒரு சிறந்த இந்தியனாக பிறக்கவில்லை, ஆனால் ஒரு சிறந்த இந்தியனாக இறக்க விரும்புகிறேன் என்ற வார்த்தை நம் எல்லோரையும் சிந்திக்க வைக்கிறது. நாம் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவரை பற்றி அதிகம் படிக்க வேண்டும். அவரது சிறிது பிரபலமான புத்தகங்கள் விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னிட்டட் மைண்ட்ஸ், இந்தியா 2020. இந்த புத்தகங்கள்லாம் நாம் படிக்கும் போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். எனவே நம் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருக்கு ஒரு மிக்க மரியாதை செலுத்தணும் நினைச்சா அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றாவே போதும். அது ஒரு பெரிய மரியாதை. எனவே என் உரையை ஒரு சிறந்த பொன்மொழியோடு முடித்துக் கொள்கிறேன். வாழ்க இந்தியா, வாழ்க டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவுகள். நன்றி.